بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. فيا عباد الله إني أوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله مولانا العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிமாறிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. உனது ஜும்ஆவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நேர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தையும் படைத்து இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா கோடான கோடி படைப்புகளையும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். இந்த எல்லா படைப்புகளையும் ஒரு கண்ணியமான, ஒரு சிறந்த, ஒரு சிரேஷ்டமான படைப்பாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா படைக்கிறான். உலகத்துல படைக்கப்பட்ட படைப்புகளிலே சிறப்பானவன், கண்ணியமானவன் அது மனித இனம்தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. உலகது கர்ரம்னா பனி ஆதம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது நிச்சயமாக நாம் ஆதமுடைய பிச்சலங்களை கண்ணியப்படுத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஆனால் உலகத்துல எந்த படைப்பை பார்த்து அல்லாஹ் தஆலா கண்ணியமான படைப்பு, சிறந்த படைப்பு சொல்லி சொன்னானோ அதே படைப்பு தான் உலகத்துல பிரச்சனையோடையும் சோதனையோடையும் பல சிக்கல்களோடையும் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கு. உலகத்துல சிறப்பான படைப்பு அவனுக்கு பிரச்சனை வருமா? சிறப்பான படைப்பு அவனுக்கு சோதனை வருமா? கண்ணியமான சகோதரர்களே, இந்த மனிதர்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தினது சோதனைகளை கொண்டுதான். இந்த மனிதனுக்கு சரி அல்லாஹ் தஆலா ஒரு மரணத்தை அல்லாஹ் தஆலா முடிவு செஞ்சிருக்கிறான். அந்த மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மூமின் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துறான். எதுக்கு பின்னால சொன்னால் அவன் சோதனைகளுக்கு பின்னால தான் அல்லாஹ் கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். உலகத்துல வாழ்ற யாருக்குமே சொல்லலாது நான் திருமணம் முடிச்சது பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் நிம்மதியாக சந்தோஷமாக எனக்கு கிடைச்ச மனைவி மாஷா அல்லாஹ், எனக்கு கிடைச்ச பிள்ளைகள் மாஷா அல்லாஹ், யாருக்குமே திருப்தி அடையலாது. எல்லாரும் பல பிரச்சனைகளோட, சோதனைகளோட, சிக்கல்களோட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு முழு உலகமும் அது பெரிய பெரிய வல்லரசு நாடுகளா இருக்கலாம், இந்த நாடா இருக்கலாம், எவ்வளவு சூப்பர் பவர் உள்ள நாட்டிலையும் பிரச்சனைன்னு சொல்லக்கூடியது ஒன்று இருக்கத்தான் செய்யுது. சிலர்களுக்கு பணத்துடைய பிரச்சனை, சிலர்களுக்கு வியாபார பிரச்சனை, சிலர்களுக்கு பிள்ளைகளுடைய பிரச்சனை, இப்படி ஒவ்வொருத்தரையும் கேட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களோட பிரச்சனையோ என்ன செய்ய படிப்பாங்க, சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. பிரச்சனை இல்லாதவன் யாருமே இல்லை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துல வாழ்ற நேரத்துல பிரச்சனையோடும் சிக்கலோடும் வாழக்கூடிய மனித சமுதாயத்துக்கு இந்த பிரச்சனை எப்ப முடியும் சொன்னால்
எப்போ ஒரு மோமின் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒரு மோமின் மரணத்தை அடைகிறானோ அந்த நேரத்துல தான் அவனுடைய பிரச்சனை முடிவடையும். அதுவரைக்கும் ஏதாவது ஒன்றால சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்துல ஒரு மனிதன் பிரச்சனை அதிகமா பேசுறதை விட, சிக்கல்கள் அதிகமா பேசுறதை விட ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும், எனக்கு நான் எந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கிறேனோ அதுக்குரிய சொல்யூஷன் எதுல இருக்கு, அதுக்கு தீர்வை நான் எதுல எடுக்கணும். நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடுறாங்க. இந்த பிரச்சனைக்கு அங்க சொல்யூஷனுக்கு, இங்க சொல்யூஷனுக்கு ஒன்றுமே இல்லை. பிரச்சனைக்குரிய தீர்வு அல்லாஹ் இஸ்லாத்துல தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். பிரச்சனைக்குரிய சொல்யூஷன் அல்லாஹ் தீர்வு இஸ்லாத்துல மட்டும் தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான், வேற ஒன்றுமே இல்லை. தீன் இல்லாத இடத்துல, இஸ்லாம் இல்லாத இடத்துல ஒரு மனிதன் பிரச்சனைக்கு சொல்யூஷனை பார்க்க போவானே ஆனால் பிரச்சனை முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இவன் ஆரம்பத்துல எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சானோ அதை விட கடினமான ஒரு பிரச்சனைகள் சிக்குவான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த வரிசையில வரக்கூடிய ஒரு இன்னைக்கு சமுதாயத்துக்கு மத்தியில இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் என்ன தெரியுமா? எல்லா இடத்துலயும் பேசுறாங்க, பாடசாலைகளையும் பேசுறாங்க, மதரசாக்களையும் பேசுறாங்க, எல்லா மின்பர் மேடைகளையும் பெரிய பெரிய படித்தவர்கள், கணவந்தர்கள், புத்திஜீவிகள் எல்லாரும் பேசக்கூடிய ஒன்றுதான் இந்த வாலிபர்களுடைய பிரச்சனை. எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க இந்த வாலிபர்கள் செல்லக்கூடியவர்கள் அவர்கள் எனக்கு ஒரு தலைவலி. வாலிபர்கள் சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் எங்களுக்கு பிரச்சனை. அதனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால், இன்றைக்கு எங்கட வாலிபர்கள் ஒரு இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த வாலிபர்களுடைய அந்த கவுன்சிலிங்குடைய கையில் இருக்கிறது நான் சொல்ற கண்ணியமான சோதர்களே, ஒவ்வொரு வாலிபர்களும் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு அவனோட கொஞ்சம் கை கொடுத்து பேசி பார்த்தா தான் தெரியுது யாருடைய மிஸ்டேக். ஒரு வாலிபன் வழி தவறி போறான்னு சொன்னால் நாம என்ன சொல்றோம், வாலிபர்கள் அப்படி போறாங்க, இப்படி போறாங்க, பாவனைகளை பாதிக்கிறாங்க, பெண்கள்ட பின்னுக்கால போறாங்க, ட்ரக்ஸ பாதிக்கிறாங்க, இதைத்தான் பேசி பேசி இருக்கிறோமே ஒழிய ஏன் ட்ரக்ஸ் பாதிக்கிறான், ஏன் ஒரு வாலிபன் தவறு செய்வான், இந்த தவறு செய்யப்பட்டு இந்த வாலிபன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்படுறதுக்கு யார் காரணம், அதை யாருமே இதுவரைக்கும் பார்க்க இல்லை. அதனால என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த வாலிபர்கள பிரச்சனைக்கு அன்று இன்று வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறாங்களே ஒழிய பிரச்சனைக்கு சொல்யூஷன் இன்னும் கண்டுபிடிக்கல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயும் வாலிபர்கள் இருந்தாங்க, இந்த காலத்திலேயும் வாலிபர்கள் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த வாலிபர்கள் மாஷா அல்லாஹ், அதற்கு பின்னால வாழ்ந்த தாபிஈன்கள், தாபிஈன்களுடைய காலத்தில் வாழ்ந்த வாலிபர்கள், இவர்களுடைய ஹிஸ்டரி எடுத்துக்கொண்டால், இவர்களுடைய சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு வாலிபர்களும் உலகத்தில் ஒரு சாதனையை படைத்து விட்டுதான் மௌத்தா வைத்திருக்கிறார். அவர்களுடைய வரலாறுகள் இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கு, யாருக்குமே காட்ட முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஒரு வாலிபர் வழி தவறி போனார், ஒரு வாலிபர் பெண்ணுக்கு பின்னால போனார், ஒரு வாலிபர் ட்ரக்ஸுக்கு பின்னால போனார், யாருக்குமே காட்டலாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலம் சிறப்பான காலம், ஒரு கண்ணியமான காலம். அந்த சிறப்பான காலத்துல சிறப்பான வாலிபர்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி மனிதனாக இருந்து உருவாக்கினார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன சொன்னாங்க, என்னுடைய தீனுக்கு நான் அதிகமா உதவி செய்யப்பட்டதே வாலிபர்களை கொண்டுதான். 1,24,000 சஹாபாக்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த 1,24,000 சஹாபாக்களும், அதாவது 190% வாலிபர்கள் தான், எல்லாம் 40 வயசுக்கு கீழே. ஏதாவது ஒரு முறையில அவங்க சாதனையை படைத்து விட்டுதான் இந்த உலகத்துக்கு ஒரு சரித்திரத்தை விட்டுவிட்டு அவர்கள் மறைத்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு பின்னாலேயும்
சிறந்த வாலிபர்கள் இந்த பூமிக்கு மேலால வாழ்ந்தாங்க. சிறந்த வாலிபர்கள். அவ்வளவு தூரத்துக்கு நாங்க போக தேவையில்லை. கிட்டத்தட்ட 200-300 வருடத்துக்குள்ளால, இந்த 200-300 வருடத்துக்குள்ளால இந்த அகப்பட்ட காலப்பகுதியில சில ஹிஸ்டரிய பார்த்தால் சுபஹானல்லாஹ், ஒரு தனி நாடு, ஒரு 17 வயசு வாலிபன் அல்லாஹ்வுடைய பயத்தால, அவனுடைய ஈமானுடைய சக்தியால யுத்தம் செஞ்சு நாட்டை கைப்பற்றின வரலாறு என்றும் எங்களுக்கு மறக்க இயலாது. இவங்க யாரு? ஒரு 17 வயசு வாலிபர். இவர்கள் தான் ஸ்பெயின் நாட்டை 800 வருஷம் அந்நிய மக்களோட கையில இருந்துச்சு. 800 வருஷம் முஸ்லிம்களுடைய கையில இருந்துச்சு. இந்த முஸ்லிம்களுடைய கையில இந்த தனி நாட இருந்து எடுத்தது தாரிக் ஜியாத் ரஹிமஹுல்லாஹ். யாராலும் மறுக்க முடியாது. ஒரு எவ்வளவு பெரிய ஒரு சாதனை. 17 வயசு. சுப்ஹானல்லாஹ். முஹம்மது பின் காசிம். இதெல்லாம் சமீபத்தில், அதாவது 200-300 வருடத்துக்குள்ளார நடந்த சரித்திரங்கள். இந்தியாவை கைப்பற்றினாங்க. 800 வருஷம் முஸ்லிம்களுடைய கையில இருந்துச்சு. ஒரு வாலிபர். இப்படி படிப்படியா பார்க்கக்கூடிய நேரத்தில் வாலிபர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இந்த உலகத்திலே சாதனை படைத்திருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல எங்களுக்கு தெரியும், ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்கள் ஒரு வாலிபர். இஸ்லாத்தை ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசித்தவர்கள். இஸ்லாத்துக்காக வேண்டி பல தியாகங்களை செய்தவர்கள். சுப்ஹானல்லாஹ். இவர் ஒரு வாலிபராக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அரசன் ஒன்றுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதுறான், ஒரு கடிதம் ஒன்று, ஒரு தாவத்துடைய கடிதம் ஒன்று எழுதுறான். அந்த கடிதத்துல இன்றைய வாலிபர்களும் எங்கட பேரன்ஸ்மார்களும் அந்த வார்த்தையை ஒவ்வொருத்தரும் தங்கத்தால பதித்து வைக்கும். இப்படியும் வாலிபர்கள் வாழ்ந்திருக்கிறாங்களா? இவ்வளவு ஒரு தைரியமா? சுப்ஹானல்லாஹ். அந்த வாலிபர் சாதிபுல் அபியக்கா சொல்லியல்லாஹு அந்த கடிதத்தை எழுதுறாங்க. இந்த மாய கௌமுன் யுஹிப்புல் மௌத கமா துஹிப்புல் ஆஜிபுல் கம். அதனுடைய கருத்து என்ன தெரியுமா? அந்த அநியாயக்கார அரசனை கடிதத்துல சொல்றாங்க, அரசரே, உங்களில் ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், மதுவை விரும்புவார்கள். உங்களில் ஒரு கூட்டம் மதுவையும் மாதுவையும் விரும்புவது போல எங்களில் ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள், மௌத்தை விரும்புவார்கள். எப்படி அடியது? இந்த ஒரு வாழ்க்கை அந்த அரசனுடைய உள்ளத்தை பெரிய ஒரு பயத்தை ஏற்படுத்திருக்கு. இவ்வளவு தைரியமா? மௌத்துக்கு பயப்படாதவர்கள் முஸ்லிம்கள். அந்த வார்த்தையோட அந்த அரசன் உள்ளத்தில் அல்லாஹ் பயத்தை போட்டான். ஹதீஸ்ல யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுவாங்களோ, அல்லாஹ் படைப்பினங்கள் உள்ளத்துல அல்லாஹ் என்ன செய்ய, இவரை பத்தி ஒரு பயத்தை அல்லாஹ் தஆலா போடுவான். சஹாபாக்கள் அல்லாஹ்ட பயம் இருந்துச்சு. சஹாபாக்கள் துனியாவை நேசிக்கல, மௌத்த நேசித்தார்கள். சஹாபாக்கள் ரத்த விரும்பல்ல, மௌத்த நேசித்தார்கள். சஹாபாக்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை விரும்பல்ல, சொர்க்கத்தை நேசித்தார்கள். சொர்க்கத்துடைய ஊர்வங்களை அது அடையணும், சொர்க்கத்துடைய இன்பங்கள் அடையணும் என்ற முயற்சியில் ஈடுபட்டார்கள். இதுதான் சுருக்கம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது ஒரு வாலிபர். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல அந்த மக்காவுடைய காலப்பகுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாவாவுடைய பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரத்துல அதிகமான எதிர்ப்புகள் வந்துச்சு. எதிர்ப்புகள் வரக்கூடிய நேரத்தில் மஸ்ஜிதுல் ஹராம்ல கொள்வேலாது, பள்ளியில் கொள்வேலாது, எல்லா சைடாலும் விரோதம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செப்பரேட்டா ஒரு இடத்துல இருந்து இந்த தாவத்துடைய உழைப்பை செஞ்சு கொள்ளாத ஒரு சிச்சுவேஷன்ல கஷ்டமான இதுவரை இருந்தான். கண்ணியமான சகோதரர்கள், அந்த நேரத்துல ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். இவங்களுக்கு 12 வயசு. அவங்க சொல்றாங்க, யார ரசூலல்லாஹ், யார் உங்களுக்கு வீட்டை தராட்டியும் பிரச்சனை இல்ல, நான் என்னுடைய வீட்டு ஒரு ஸ்தலமாகத்தான் இந்த இடத்துல இருந்து நீங்க தாவாவுடைய பிரச்சாரத்தை கொடுங்கன்னு சொல்லி அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய வீட்டை கொடுத்தவர்கள் வாலிபர்கள். சுப்ஹானல்லாஹ். தீனுடைய பற்று, தீனுடைய நேசம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு, நபியோட உப்பு, சுப்ஹானல்லாஹ், அவரோட ஊட்ட கொடுத்தாங்க.
இப்படி ஒவ்வொரு வாலிபர்களோட சம்பவத்தை எடுக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு வாலிபர்களோட உள்ளத்துல முதலாவது இருந்துச்சு கண்ணியமானவர்கள் அல்லாத பயம், அல்லாத அச்சம், அல்லாத தக்வா. அதே போல ஆக விசேஷம் தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்பு, அன்பு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் நேசித்தாங்கன்னு சொன்னால், சில சஹாபாக்களுடைய சரித்திரங்கள் பதிவாக்கப்பட்டு சில வாலிப சஹாபாக்களோட சரித்திரங்கள் சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய மனைவி மக்களோட இருந்து சந்தோஷமா சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடப்பு வந்தேன்னு சொன்னா உடனே சாப்பாடை வச்சுட்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மஜ்மாவுக்கு போய் தன்னுடைய முபாரக்கான முகத்தை பார்த்துட்டு வந்துதான் திரும்ப சாப்பிடுவாங்களாம். அவ்வளவு அன்பு. தன்னுடைய மனைவியை விட அந்த வாலிப சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். தன்னுடைய பிள்ளைகளை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு சஹாபி தூக்கு மரத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால அவரு கேட்கிறாரு அதாவது இப்ப உங்களோட உயிர் போகுது. அவங்கள்ட்ட கேட்கிறாங்க இப்ப உங்களோட உயிர் போகுது, நாங்க எல்லாரும் உங்களே கொலை செய்ய போறோம், என்னோட வேலையாக உங்களே கொலை செய்ய போறாங்க, உங்களோட கடைசி ஆசை என்ன? அந்த நேரத்துல சொல்ல இருந்துச்சு, எந்த கடைசி ஆசை எந்த மனைவியை பார்க்கணும், எந்த பிள்ளைகளை பார்க்கணும். இந்த ஆசையை சொன்னாங்க உபயோக எந்த கடைசி ஆசை 2 ரக்காத் தொழுவோனும். சுப்ஹானல்லாஹ், 2 ரக்காத் தொழுகைக்காக வேண்டிய நேரம் கொடுக்கப்படுது. 2 ரக்காத்த தொழுறாங்க. தொழுது முடிச்சதன் பின்னால காபிர்களை நோக்கி சொல்றாங்க அதாவது நீங்க அந்த டைமுக்குள்ளால நான் தொழுது முடிச்சிட்டேன், நீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தருவீங்கன்னு சொன்னா நான் இன்னும் தொழுகையை நீ நீட்டிருப்பேன். அப்படி தொழுகையை நீட்டினா நீங்க சம்டைம் நினைக்கிறது கூடும், இவர் உயிருக்கு பயந்து தான் தொழுகையை நீட்டான்னு சொல்லி அதனால தான் சுருக்கமான முறையில் தொழுகையை முடிச்சிருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களை, இப்ப கடைசி ஆப்ஷன் கேட்கப்படுது நான் இப்ப என்னோட வேலையாக்கள் உங்களை கொலை செய்ய மாட்டாங்க. கடைசி ஆப்ஷன் உங்களுக்கு நாங்க முன்வைக்கிறோம், நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதை நீங்கள் விரும்புவீர்களா? குபைர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சிரிச்சு கொண்டு சொல்றாங்க நான் எந்த மனைவி மக்களோட போய் சந்தோஷமா இருக்கிறது ஒரு பக்கம் இருக்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த இடத்திலிருந்து அவர்களுடைய காலிலே ஒரு முள் குத்துவதை கூட என்னுடைய உள்ளம் விரும்பாதுதான். சுப்ஹான, இந்த வார்த்தை காபிர்கள் உள்ளத்தில் பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்திருச்சு. சில காபிர்கள் பேசிக்கொண்டாங்களாம், உண்மையிலே உலகத்துல சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்ததை போல யாருமே உலகத்துல நேசிக்கவும் நேசிக்கவும் மாட்டாங்க. அவ்வளவு அன்பு. உயிர் போகக்கூடிய கட்டத்திலையும் நபியுடைய சுன்னத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்ல ஒரு முள்ளு குத்துவதை விரும்ப மாட்டேன். இதுதான் நபி மேல ஹுப்பு. இதைத்தான் எங்க மூத்த உலமாக்கள் சொல்றாங்க. சின்னத்தில இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹுப்பை படிச்சு கொடுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை படிச்சு கொடுங்க, சரித்திரத்தை பேசுங்க. எங்கட உள்ளத்துல யாரு ஹுப்பு இருக்குமோ அவர்களை போலத்தான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறும். சஹாபாக்கள் உள்ளத்துல 100% நபியுடைய ஹுப்பு, நபியுடைய அன்பு இருந்துச்சு. மாஷா அல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்கு ஒரு குறைவாரத்தை சஹாபாக்கள் விரும்பல. எல்லா இடத்திலையும் ஒரே மாறிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சாங்க. அப்ப சிறந்த வாலிபர்களை உருவாக்குறதுக்கு முதலாவது என்ன தேவை? என்ன கொடுக்கப்படணும்? தக்வா இருக்கணும், அல்லாஹ்ட பயம் இருக்கணும். எந்த இடத்துல எல்லா உலகத்தில் எல்லா எந்த இடத்துக்கு போனாலும் படைச்சவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். ஏதோ பெற்றோர்களுக்கு தெரியாம நான் தவறு செய்கிறேன், ஆசிரியர்களுக்கு தெரியாம மாணவர்கள் தவறு செய்கிறார்கள். இந்த நேரத்தில் யாரு பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, படைத்தவன் என்னைய பார்த்துக் கொண்டிருக்கிறான். இந்த உணர்வு ஒவ்வொரு வாலிபர்களோட உள்ளத்தில் ஆணித்தரமாக பதிய வைக்கப்பட வேண்டும். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
குப்பை ஒவ்வொரு வாலிபர்களோட உள்ளத்துல பதிய வைக்கப்படும். சஹாபாக்கள்கிட்ட இந்த 2 நல்ல தந்தைகள் இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா உலகத்திலும் சஹாபாக்களை கண்ணியப்படுத்தினான். இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் அந்த கண்ணியமான சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துவான், கண்ணியப்படுத்தத்தான் இருக்கின்றான். சஹாபாக்கள் எப்பயுமே சிறப்பானவர்கள். அவர்களை விடத்தில் யாரும் குறை சொல்ல முடியாது. யாரு சஹாபாக்களுடைய விடயத்திலே குறை கூறுவார்களோ அவர்களுடைய ஈமானே சந்தேகம், தெளிவான குஃபுர்ல இருக்கிறார். அவர் சஹாபாக்களை பற்றி நல்ல எண்ணங்கள் வர வேண்டும். அவர்கள் தான் எப்போது எங்களுக்கு முன்மாதிரிகள். சஹாபா வாலிபர்கள் தான் இன்றைய வாலிபர்களுக்கு முன்மாதிரி. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல இப்படியாப்பட்ட சிறந்த வாலிபர்கள் சாதனை படைத்தார்கள். சிறந்த வாலிபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதாவது மஜ்லிஸ்ல இருந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை சம்பாதித்தார்கள். உலகத்துக்கு பிரியக்கூடிய நேரத்திலேயும் சுப்ஹானல்லாஹ் சஹாபாக்கள் எப்படி ஷஹாதா கலிமா மரணத்துக்கு ஆசை வச்சாங்கன்னு சொன்னால் சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொருத்தரும் சஹாபாக்களோட சரித்திரத்துக்கு கூட மௌத்துக்கு பயனில்லை. அவங்க ஏன் மௌத்துக்கு பயனில்லைன்னு சொன்னால் அவங்க அவசரமா இந்த உலகத்துல வாழ்றதை விட இந்த பூமிக்கு மேலால வாழ்றதை விட நல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால நிறைய சஹாபாக்களுக்கு சரியான கவலை. சில சஹாபாக்கள் சொன்னாங்க, நபியாவும் இல்லாத இந்த உலகத்துல இந்த பூமிக்கு மேல ரசூலுல்லாஹ் வஃபாத்தாயிட்டாங்க, இதுக்கு பின்னால நான் இந்த பூமிக்கு மேலால வாழ்றதை விட நல்லம் பூமிக்கு கீழால வாழ்றது. கியாமத்துடைய நாளையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை சம்பாதிக்கும். சுப்ஹானல்லாஹ். இப்படியாப்பட்ட வாலிபர்கள் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த காலத்திலே உருவாக்கப்பட வேண்டும். இந்த காலத்திலே உருவாக்கப்படணும். சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னால், இப்போ உள்ள சிச்சுவேஷன் நிறைய பேர் சொல்றாங்க, எங்களோட வாலிபர்களால தான் எங்களுக்கு ஒரு தலைவலின்னு நினைக்கவானம். இன்றைய வாலிபர்கள் நாளைய தலைவர்கள். நாளைய தலைவர்கள் அவர்கள் தலைவலி அல்ல, தலைவர்கள். இந்த தலைவர்களை உருவாக்குறதுக்கு பெற்றோர்கள் சைட்ல எவ்வளவு முயற்சி செய்யப்பட வேண்டும், நிர்வாகத்துடைய சைட்ல எப்படி முயற்சி செய்யப்பட வேண்டும். எல்லாரும் கொண்டு கூடுங்க, எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுங்க. குறைய பேசி இருக்க வானம், வாலிபர்களை ஒதுக்க வானம். இன்றைக்கு வாலிபர்களை ஒதுக்கப்பட்டு கண்ணியமான சோதரர்களே, இன்றைக்கு ஒரு வாலிபர் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறார். கண்ணியமான சோதரர்கள் தெரியாதே, அன்றைய காலத்து வாலிபர்கள்ட்ட ஈமான் எப்படி இருந்துச்சு? அதாவது நீங்க மதுவை விரும்புறத போல எங்களோட கூட்டத்தார்கள் மௌத்த விரும்புவாங்க. இப்ப அந்த ஈமானி உணவு எங்களோட வாலிபர்களுக்கு மத்தியில் இருக்கா? இல்ல. ட்ரக்ஸ் உள்ள வாயில வச்சேன்னு சொன்னால் அவரை எங்கேயோ போயிட்டாரு. ட்ரக்ஸுடைய நிலைமை எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு சொன்னால், இது வாலிபர்களை குறை சொல்றதுக்காக வேண்டி நான் இந்த சப்ஜெக்ட செல்லல. கண்ணியமான சோதனை பெரியார்களே, எந்த அளவுக்கு இன்னைக்கு ட்ரக்ஸுடைய நிலைமை மாறி இருக்குன்னு சொன்னால், என்னோட நாட்டுல ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துக்கு ஒரு கடிதம் கொண்டு வரும். அந்த கடிதத்துல ஒரு 60 வயசு ஒரு 70 வயசுக்குட்பட்ட ஒரு தாய் ஒரு கடிதம் கொண்டு எழுதிருக்கிறா, மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, ஏன மவனை உச்சனையே பாதுகாத்துருங்க, ஏன மவனோட எனக்கு இருக்கேடாது. இது யார் எழுதுவது? ஒரு தாய் ஷைத்தான விட்டு பாதுகாப்பு தேடுற மாதிரி தன்னுடைய மகனை விட்டு பாதுகாப்பு தேடுறான். சொல்லிட்டு அந்த கடிதத்தில் எழுதிருக்கிறா ஒரு விபச்சாரி கிட்ட இருந்த ஒருத்தன் என்னத்தை எதிர்பார்ப்பானோ அதே எதிர்பார்ப்ப 10 மாசம் சுமந்து பெற்ற இந்த மகன் எனக்கு எதிர்பார்க்கிறான். தயவு செய்து ஏத மகனை விட்டேனே நீங்க பாதுகாத்துருங்க. எங்களோட வாலிபர்கள் அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்து. இதே போல பல சரித்திரங்கள் எல்லாத்தையும் நின்பர்கள் சொல்றது முறை ஒன்று இல்ல. அவங்களுக்கு தெரியும் கண்ணியமான சோதனை பெரியார்களே, நாட்டு தகப்புகள் எங்களோட வாலிபர்களோட நிலைமைகள். அதனால பேரண்ட்ஸ் மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான், பிள்ளைகள் நீங்க படிக்க வச்சிருக்கீங்க. இன்னைக்கு O level பீரியட்ல என்னோட வாலிபர்கள் இருக்கிறாங்க. யாரும் நினைச்சு கொள்ளக்கூடாது பிள்ளைகளுக்கு நாம படிப்பை மட்டும் கொடுத்தா கூட ஏத பிள்ளைய எனக்கு கண் குளிர்ச்சி அடையலாம்,
ஏத பிள்ளையை கொண்டு எனக்கு சொர்க்கம் கிடைக்கும், ஏத பிள்ளையை கொண்டு சமுதாயத்துல ஒரு நல்ல இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பார்த்தவானம். இது குர்ஆனுடைய ஹதீஸுடைய குர்ஆன் ஹதீஸ வச்சு ஒரு நான் சொல்ல வரல. இன்னைக்கு உலகத்துடைய ஆய்வு அதுதான் சொல்லுது. பெரிய பெரிய வல்லரசு நாடுகள், கண்ணியமான சோதரர்களே பெரியார்களே, சில வருடங்களுக்கு முன்னால பிரிட்டிஷ்ல, அதாவது இந்தியாவை சேர்ந்த ஒரு சிறந்த ஒரு முஸ்லிம் குடும்பம், அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பிரிட்டிஷ்ல போயிட்டு அப்படி சிட்டிசன் ஆகிட்டாங்க, அங்க வாழ்ந்துட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல அவங்களோட பொம்பளை கூட என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு இடத்துல படிக்க வச்சு மாற்றாலாம் அவ ஓ லெவல் ஏ லெவல் எடுத்து என்ன செஞ்சிருக்கலாம், நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாம். கண்ணியமான சோதரே இல்லை, அதாவது பெற்றோர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. மாற்றால் இந்த புள்ளையை நான் படிக்க வச்சேன், கஷ்டப்பட்டேன், கஷ்டம் வீணா போவல்லன்னு சொல்லி. திடீர்னு என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த பெற்றோர்கள சாதிக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்று வருது. இது முழு உலகத்துக்கும் வந்த ஒரு செய்தி. உங்களோட மகள் மௌத்தாகிட்டால், உங்களோட மகள் எங்க திரும்ப மௌத்தாகினா உங்களோட மகளோட ஜனாதா எடுக்கப்பட்டு விபச்சார விடுதலை அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அதே ஓலவர் ஏழவர் எழுதி நல்ல படிக்கிறக்குள்ள இப்படி ஒரு நிலைமையா? சுபஹானல்லாஹ். கால போக்குல ஆய்வு செய்யப்படுது. இது எப்படி இது கொலையா அல்லது தற்கொலையா என்பதா பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்ணியமான சோதனை தெரியார்களே, அந்த பிள்ளையுடைய விஷயத்துல நல்ல படிக்கிறக்குள்ள ஒரு ஆணோட அந்த புள்ள என்ன செஞ்சுன்னு சொன்னால் கள்ள தொடர்பு வச்சு அவன் என்ன செஞ்சுட்டான்னு சொன்னா ட்ரக்ஸ சாப்பாட்டுல மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டான். அவனும் ட்ரக்ஸுக்கு அடிமையாகிட்டான். அந்த ட்ரக்ஸ் என்ன செஞ்சுன்னு சொன்னால் அவட உடம்புலைக்கக்கூடிய அந்த ரத்த அந்த டாக்டர் டாக்டர் செல்றாங்க வந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகி அவருக்கு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வந்து அவனோட விபச்சாரம் செய்யக்கூடிய நிலைமையில மௌத்தா போயிட்டான். இதை நான் என்னத்துக்கு செல்றேன்னால் படிப்பை வச்சு உங்களோட பிள்ளைகளை கண் குளிர்ச்சின்னு சொல்லி நினைக்கவான். இன்னும் எங்களோட வாலிபர்கள் ஒரு சிறந்த வாலிபர்களாக மாறுறதுக்கு, எங்களோட வாலிபர்கள் கண் குளிர்ச்சியான வாலிபர்களாக மாறுறதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான ஒரு அம்சம் தான் பிள்ளைகளுக்கு கல்வியும் கொடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அந்த கல்வியோடு என்ன செய்யப்படும் சொன்னால் ஒழுக்கம் கற்பிக்கப்பட வேண்டும். ஒழுக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகமான ஹதீஸ்கள் எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் பிள்ளை வளர்ப்புடைய விஷயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் அதிகமா ஒழுக்கத்தை பற்றி அதப பற்றி பேசியிருக்கிறாங்க. அதப பற்றி மா நஹல வாலிதுன் வலதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வாப்பா ஒரு பிள்ளைக்கு எந்த ஒன்றையும் கொடுக்கல அஃதலபின் அதபின் ஹசன், சிறந்த ஒழுக்கத்தை விட ஒரு வாப்பா ஒரு பிள்ளைக்கு உலகத்தில் எந்த ஒன்றையும் கொடுக்கல. அப்படின்னா என்னது? பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் கொடுக்கப்படும். ஒழுக்கம் இல்லாத கல்வி அது உலகத்திலேயும் கேவலம், மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலேயும் கேவலம். என்னோட வாலிபர்களுக்கு மத்தியில் இன்னைக்கு ஒழுக்கம் இருக்கா? இன்னைக்கு ஒரு வீட்டுல ஒரு ட்ரக்ஸ்காரன் இருந்தா போதும் ஒரு சமுதாயத்தை நாசமாக்கிடுவாங்க. கண்ணியமான சோதனைகளை சில தாய்மார்கள் சில பகுதிகள்ல சில தாய்மார்களை சந்தித்து பேசினோம். கண்ணியமானவர்களே, சில வாலிபர்கள் எவ்வளவு ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறதா, அவனுக்கு ட்ரக்ஸ் பாதிக்கு அவன் எவ்வளவு அடிமையாக இருக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு ட்ரக்ஸ் பாதிக்கிறதுக்கு கையில கல்வி இல்ல, தன்னுடைய தாயை அடிச்சு பிச்செடுத்து கொண்டு சரி வந்து எனக்கு கல்வியை தாண்டு சொல்லி எத்தனையோ வாலிபர்கள் தன்னுடைய தாயை பிச்செடுக்க வச்சிருக்கிறாங்க. எங்களோட நாட்டுல நடக்குது. ஏன் இந்த வாலிபர்கள் எவ்வளவு தூரத்துக்கு தள்ளப்படும்? ஏன் இந்த வாலிபர்கள் இப்படி இருக்கிறாங்க? ஒரு சைடு அப்படி, இரண்டாவது சைடம் பார்த்தால் கண்ணியமான சோதரர்களே, என்னோட வாலிபர்களுக்கு மத்தியில் ஒழுக்கம் எதிர்படுறதுக்கு இன்னொரு காரணம் என்ன? சில வாலிபர்கள் எந்த நேரம் போனோட, எந்த நேரம் மியூசிக்கோட, எந்த நேரம் படத்தோட. கண்ணியமான சோதரர்களே, ஓ லெவல் பாஸ் ஆகின என்று சொல்லி வாப்பா துபாயில அவனுக்கு கிஃப்ட் பண்றது என்னது? ஒரு மொபைல் போன. இது உண்மையிலே ஒரு உண்மையான ஒரு வாப்பாவுக்கு அடையாளம் இல்லை. உண்மையிலே இந்த பிள்ளைகிட்ட நல்ல ஒழுக்கம் வரணும், புள்ள சிறந்த ஒரு தலைவனாக பிற்காலத்தில் வரணும்னு நினைக்கிற வாப்பா இதை தவறு செய்ய மாட்டார். என்னோட பெண் பிள்ளைகள் வழி தவறதுக்கு அடிப்படை காரணம் இந்த போன். எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த ப்ரோக்ராம்ல நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விடயம், திருமணம் முடிக்காத ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மொபைல் போன் தேவையில்லை. ஷைத்தான் எப்படியும் வருவான். நீங்க எவ்வளவு தான் பொத்தி வளர்த்தாலும்
தனிமை என்று வரக்கூடிய நேரத்தில் யாரும் எனக்கு மலக்குமார்கள் அல்ல, ஷைத்தான் எப்படியும் கூட்டு விளையாடுவான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால பிள்ளைகள் சில வாலிபர்கள் அந்த லைன்ல பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு வாலிபர்கள் சரித்திரத்தை எடுக்கக்கூடிய நேரத்துல ஒரு சோதனையாகத்தான் இருந்தார்கள். அன்றைய காலத்து வாலிபர்கள் சாதனை படைத்தார்கள். இன்றைய வாலிபர்கள் ஏன் சோதனையாக மாறினார்கள் என்று சொன்னால், கண்ணியமான சோதனைகளை தெரியார்களே, முதலாவது ஒரு வாலிபன் அவர்களுக்கு இந்த ஒழுக்கம் எடுப்பதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ஒரு வாலிபன் ட்ரக்ஸ் பாதிக்கிறான் என்று சொன்னால் முதலாவது பேர் யாரும் தோய்த்து கொள்ளவான உண்மையை சொல்றோம், காரமாக சொன்னாலும் அது ஆழமா உள்ளத்துல படிவத்துக்கு தான் செல்றோம். மாப்பமார்கள கையில சிகரெட் பழக்கம் இருந்தால், மாப்பா 24 hours சிகரெட்டோடையும் புகைத்தலோட இருந்தால், எங்களை மவன் தெரிஞ்சு மவன் என்ன செய்வான் பெரிய பெரிய ஐட்டத்துல கைய வைப்பான். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. பாப்பா தஸ்தியோட இருந்தா மவனும் தஸ்தி எடுப்பான். பாப்பா முசல்லாவோட இருந்தா மவனும் முசல்லாவோட எடுப்பான். பாப்பா பள்ளிக்கு போகக்கூடிய நேரத்துல கைய புடிச்சி மவனை கூட்டிக் கொண்டு போனால் மவனும் ஒரு சிறந்தவனாக மாறுவான். நாங்க மௌத்தா போனதன் பின்னால எங்கட மவன்மார்கள் சத்தம் கொடுக்கிறது, இதை நம்பிட்டு மௌத்தா போனதுக்கு நாங்க நினைச்சு கொள்ளக்கூடாது. எங்கட மவன் அனுப்பக்கூடிய சிறந்த துவா எது தெரியுமா? நான் மௌத்தா போனதன் பின்னால என் மவன் அல்லது மகள் செல்லணும். பாப்பா உலகத்துல வாழ்ற நேரத்துல இந்த உமா உலகத்துல வாழ்ற நேரத்துல நான் எப்பெல்லாம் தாஜத்துடைய தொழிலுக்கு எலும்புவேனோ, தாஜத்துடைய நேரத்துல நான் எலும்புவேனோ, அந்த நேரத்துல இந்த உமா முசல்லாவோட இருப்பான். கண்ணீர் அவடிக்கு வாசி செய்யக்கூடியவனா இருப்பாள். எப்பயுமே இந்த வாப்பா சொபோல் வைக்கலை கூட்டிக் கொண்டு போவாரு. இப்ப வாப்பாவை நான் இழந்துட்டோமே, மவன் துவா செய்வான் 2 கையத்து. இதுதான் சிறந்த துவா மேலானவர்கள். கிரிக்கெட்டாட்டு மனசை நோவிச்சு 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 மவுத்தா போனதன் பின்னால 40 சத்தம் போட்டு வேலை இல்ல. இது என்ன நினைக்கிறது, வாப்போட மனசை நல்லா நோவிச்சேதும் முடிச்சதன் பின்னால் ஒரு சத்தத்தை போட்டா எல்லாம் சரியும் சரி இல்ல. கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஓதணும், வாப்படத்தில் இஸ்திக்ஃபார் வைக்கணும், அதிகமா அடிக்கடி தியானம் செய்யணும். இது முக்கியமான ஒரு சுன்னத்து. இந்த சைடையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா மவுத்துக்கு பின்னால ஏதோ மவன் எனக்கு நல்ல பேர் அனுப்புவானா? இப்படியாப்பட்ட ஒரு வாலிபரை உருவாக்குறதுக்கு வாப்பமார்கள் முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி எங்கட பெண்கள்ட சைடு எடுத்துக்கொண்டால், எங்கட பெண் பிள்ளைகள்கிட்ட எங்கட இளம் யுவதிக்கிட்ட ஒழுக்கம் எடுப்பட்டிருக்குன்னு சொன்னால் முதலாவது காரணம் என்னன்னு சொன்னால், உம்மா தலைய மூடாம வெளியே மகரம் இல்லாம போனேன்னு சொன்னால் அதே பழக்கம் பொம்பளை பிள்ளைகிட்டே வரும். இது சந்தேகம் இல்லை. உம்மா தலையை தொடர்ந்து போட்டு வெளியே போனா அந்த பொம்பளை பிள்ளைக்கு எப்படி ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கிறது? நான் பொதுவா பேசுறேன். நாங்க முன்மாதிரியா இருக்கணும், நாங்க ஒரு சிறந்த தாயா இருக்கணும். ஒரு சிறந்த தாய் இப்படித்தான் இருக்கணும். சரித்திரத்தை படிச்சு கொடுக்கிறத நாங்க சரித்திரமா மாறணும். நிறைய பேர் புள்ளைய மதரசால ஓத வச்சிருக்கிற, நிறைய பேர் நினைக்கிறாங்க மதரசால ஓத வச்சா நாங்க எவ்வளவு தவறு செஞ்சாலும் மவனே சொற்பத்தை எடுப்பான்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பார்க்கவான. மகரிபுடைய நேரத்துல குர்ஆன் எவ்வளவு ஒரு புனிதமானது, அந்த மவன் பாடமாக்குவான் மதரசால. சுப்ஹானல்லாஹ். தாஜத்துடைய நேரத்தில் மவன் எழுதி உம்மா பகலுக்கு துஆ செய்றான், குர்ஆன் பாடமாக்குறான். கவலைக்குரிய விஷயம் என்னண்டா, மவன் மகரிபுடைய நேரத்தில் மதரசால குர்ஆன் பாடமாக்குறான். அதே அந்த மவனுடைய வீட்டுடைய நிலைமை எடுத்தா தாய் ரிமோட் கண்ட்ரோலோட டிராமாவோட, சுருக்கமா சொல்ல போனா வாப்பா ஐபிஎலோட, உம்மா பார்த்தா சீரியஸ் டிராமாவோட போல மதரசால. சிறந்த சமுதாயத்தை எதிர்பார்க்கலாம், சிறந்த சமுதாயத்தை எதிர்பார்க்கலாம். கண்ணியமானவர்களே, மதரசால ஓதக்கூடிய மாணவர்கள் பாடத்துல சம்ட வீக்காக இருப்பாங்க. கண்ணியமான நான் அடிச்சு சொல்லுவேன், மதரசால ஓதக்கூடிய மாணவர்கள் எவ்வளவு தான் வீக்காக இருந்தாலும் உம்மா வாப்பா கிட்ட 100% அல்லாஹ்வோட தொடர்பா இருப்பாங்கன்னு சொன்னால், தக்வாவோட இறையச்சத்தோட இருப்பாங்கன்னு சொன்னார். அதனுடைய பரக்கத்தால் அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைக்கு பிள்ளையால ஒரு சிறந்த ஆலிமாக அல்லாஹ் தஆலா மாற்றுவார். நிறைய சரித்திரங்களுக்கு சென்றேன். ஓதுற காலத்துல பாடத்துல கடைசி தான் வருவாரு. ஆனா உம்மா அப்பாவுடைய பரக்கத் அல்லாஹ் அந்த வாலிபனை ஒரு சிறந்த ஒரு ஆலிமாக மாற்றினார். எத்தனையோ சரித்திரங்களை நாட்டில் இருக்கு கண்ணியமானவர்கள். அதனால செல்ல வந்த விடயம் என்னவென்றால், பெற்றோர்கள் கட்சிக்கு முன்மாதிரியாக இருக்கணும், முன்மாதிரி இருந்து காட்டணும். அப்ப வாலிபர்கள் என்ன செய்வாங்க, அதை பார்த்து பார்த்து படிப்பாங்க. கண்ணியமான சகோதரர்களே, 2வது வாலிபர்கள்ட்ட இது ஒழுக்கம் எடுப்பதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னால், மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் இவர்கள்ட்ட பெரிய பங்களிப்பு இருக்கு.
உம்மாவோட சைட்ல அது மஸ்ஜிதுடைய நிர்வாகத்துல இது. மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் கொஞ்சம் முன்மாதிரியா இருக்கணும். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு இமாம் ஜமாத்தோட எல்லா நிர்வாகிகள் முன்சப்ல நிக்கணும். இதே ஊருக்கு ரஹ்மத். சிகரெட் குடிக்கிற யாரும் நிர்வாகத்தில் இருக்கப்படாது. நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒத்தட்ட சிகரெட் பழக்கம் இருந்தால் எங்கட ஊர்ல இருக்கக்கூடிய வாலிபர்கள் அதை பாவிக்கிறான் இதை பாவிக்கிறான்னு சொல்லி என்ன கூட்டம் வச்சாலும் ஊர்ல மாற்றம் ஏற்படாது. நாம முன்மாதிரி இல்லை. எங்களுடைய சில தவறுகள் தான் அதனுடைய சாயால் தான் எங்களுடைய வாலிபர்கள் வழி தவறுக்கு காரணமாக இருக்கிறாங்க. எங்களுடைய ஊருக்காரர்களுக்கு வாசியக்கூடிய நிர்வாகிகள் சாஜத்துடைய நேரத்துல எழுப்பி ஒவ்வொரு வாலிபர்கள் விஷயத்தில் ஊருக்காரர்கள் வாசியக்கூடிய நிர்வாகிகள் மஸ்ஜிதிலே உள்வாங்கப்பட வேண்டும். இது பதவி அல்ல, இது அமானிதம். இந்த அமானிதத்தை சரியான முறையில் நிறைவேற்றப்படும். இரண்டாவது கட்டம் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் முன்மாதிரியா இருக்கணும். மூணாவது பாடசாலையிலே படிக்கக்கூடிய ஆசிரியர்மார்கள் இவர்கள்ட்ட முன்மாதிரியோடு இருக்கும். எல்லா கைதாலே 3 சாரார்களும் சரியாயினாங்கன்னு சொன்னால் ஒரு சிறந்த சாதனை படிக்கக்கூடிய வாலிபர்கள் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால சரி உருவாக்கணும். எங்கட சைட்ல தவற வச்சு போட்டு எங்கட சைட்ல பாவத்தை வச்சு போட்டு நாங்க எவ்வளவு தான் வாலிபர்களுக்கு அந்த கவுன்சிலிங் இந்த கவுன்சிலிங் என்ன ப்ரோக்ராம் வச்சாலும் வாலிபர்களுக்கு மத்தியில மாற்றம் வராது. கண்ணியமான சோதனைகள் ஒவ்வொரு தலைவர்களும் எங்களோட பெற்றோர்களும் கணவந்தர்கள் படித்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் பள்ளியோட தொடர்பாகும். வாலிபர்களை பள்ளிக்கு இருக்க பாருங்க. பள்ளியோட தொடர்பா இருந்தேன்னு சொன்னா யாரும் வழி தவறி போக மாட்டாங்க. மஸ்ஜிதுடைய ஹிதுமத்களை வாலிபர்களை கொண்டு வாங்க. வாலிபர்கள் ஒரு குழு ஒன்று உருவாக்குங்க. அவங்களை கொண்டு மஸ்ஜிதுடைய வேலைகளை வாங்கக்கூடிய நேரத்தில் அவங்களோட சிந்தனை அங்கே இங்க போவாங்க. சில ஏரியாக்கள்ல மாஷால்லா வாலிபர்கள் ட்ரக்ஸோட தொடர்பு இல்லாம இருக்கிறதுக்காக வேண்டி எத்தனையோ திட்டங்களை மாஷால்லா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பாக்குறதுக்கு சந்தோஷமாயி எங்களை சிறந்த ஒரு வாலிபர்கள் உருவாக்கணும். அதனால அந்த சிந்தனை போவாம எங்களோட வாலிபர்களை பாதுகாக்கணும். 4வது கடைசியா ஒரு விஷயத்துல குத்துபா முடிச்சு கண்டியமான சோதனை பெரியார்களே, ஒவ்வொரு பேரண்ட்ஸ் மக்களும் உங்களோட பிள்ளைய நீங்க வெளியே அனுப்பினீங்க என்று சொன்னால் எந்த கூட்டாளிமார்களோட சேர்வேன்னு சொல்லி கொஞ்சம் நல்லா பாருங்க. வாலிபர்கள் வழி தவறதுக்கு அடிப்படை இதுவும் காரணம். கூட்டாளிமார்கள் தான் அறவாசி காரணம். எங்களோட புதிய மக்கள் வழி தவறதுக்கு நான் சொன்னனே, எங்களோட உமா பாப்பா வாலிபர்களை ஒதுக்கி இவனை கொண்டு ஒரு பிரயோசனமும் இல்ல அப்படி ஒதுக்கிட்டாங்க. இப்ப அவன் கவலையில் என்ன செய்வான்னு சொன்னால் கண்ணியமான சோதனை கூட்டாளி கிட்ட தான் போவான். கூட்டாளி கேட்பா மச்சான் சும்மா எங்கட வார்த்தையில சொல்றேன்னு சொன்னா ஏதா கவலையில இருக்கிறாய் என்ன பேருக்கு வச்சுக்கா பாருடா. பள்ளியுடைய நிர்வாகிகளும் ஒதுக்குறாங்க, கணக்கெடுக்கிறாங்க இல்ல, உமாவுக்கும் ஒதுக்குறாங்க இல்ல. இப்ப கவலையில் இருக்க போக அவன் என்ன செய்வான்? நல்ல கூட்டாளியா இருந்தா என்ன செய்வான்? நல்ல புத்திமதிகளை சொல்லுவான். அவன் ட்ரெஸ் பாவனையோட இருந்தா என்ன செய்வான்? ஒரு ஐட்டத்தை கையில கொடுப்பான். மச்சான் இந்த பாவி நீ எங்கேயோ பேசுவாய், கொஞ்சம் பாதிக்கு பாதிடுவான். ஒரு ஐட்டத்தை வாயில வைப்பான், அவர் சொர்க்கத்துக்கு பேசுவாரு. அதுக்கு அவன் எடுக்கிறதுக்கு வழி ஒன்றி இல்லை. இதுதான் நடக்குது கண்ணியமானவர்கள். நாங்களும் அடிக்கடி குழந்தைகளால் கண்ணியமான சோதனை இதுதான் வாலிபர்கள் வழி தவறத்தை காரணம். யாரை ஒதுக்கவான ஒரு வாலிபன் அவரோட பிள்ளைக்கு என்ன ஆட்டம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. கண்ணியமான சோதனைகளை தெரியார்கள். ஒரு நாளைக்கு எவ்வளவு தேடுறாய்? ட்ரக்ஸுக்காக ஒரு சில வாலிபர்கள் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, தேடுறாங்க. நீ எப்படி தேடுறாய்? அதனுடைய டேலண்ட பாருங்க, ஆற்றலை பாருங்க. இப்ப என்ன செய்யணும்? அவனுக்கு நல்ல சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் தேடுறான், ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் தேடக்கூடிய நல்ல திறமை இருக்கு. இந்த திறமையை நல்ல விஷயத்துல பாதிக்கிறது நாம முயற்சி செய்வோம். கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, இந்த முறையில என்னோட வாலிபர்கள் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பின்னால வரக்கூடிய காலங்களை வழிநடத்தப்படுவாங்கன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் சிறந்த வாலிபர்களை உருவாக்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஓலையில் எழுதக்கூடிய மாணவர்கள் இன்ஷா அல்லாஹ் போகக்கூடிய நேரத்தை 2 ரக்காத் தொழுதுக்கோங்க. 2 ரக்காத் தொழுது படைச்சவன்ட்ட முன்வைங்க. நாங்க ஓலைகள் எழுதுறது நல்ல நினைவு வச்சு கொள்ளணும். படிச்சு பட்டம் எடுத்து ஒரு இடத்துக்கு வந்து சல்லி சம்பாதிக்கிற நோக்கம் மட்டுமல்ல, ஒவ்வொரு வாலிபர்களோட உள்ளத்துல வரணும். நான் எந்த துறைக்கு போறேனும் அந்த துறைக்கு மக்களுக்கு சேவை செய்யணும். எனக்கு உள்ள டேலண்ட நான் தீனுக்காக வேண்டி பாதிக்கணும். எனக்கு நல்ல இங்கிலீஷ் பேசணும், நல்ல லாங்குவேஜ் பிரக்ரியா பேசணும். மக்கள் இதை தாவத்காக வேண்டி பாதிப்போம். இதை பத்தி இஸ்லாத்தை செல்வோம். எத்தனை அந்நிய மக்கள் இருக்கிறாங்க, இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு ஆட்சியாளர் இருக்கிறாங்க.
அவங்களுக்கு நல்லா எனக்கு விளங்கப்படக்கூடிய ஒரு ஆற்றலைக்கு பாதிப்போம் இன்ஷா அல்லாஹ். 2 ரக்காத் தொழுவோம், படைச்சவனோட தொடர்பாகவும் சிறந்த வாலிபர்களை உருவாக்கலாம். கண்ணியமானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றார், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் தஆலா காலத்தில் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறான். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் எல்லாரும் நஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனால் 4 கூட்டத்தார்கள் இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்து நல்ல விடயங்கள் அடுத்த மக்களுக்கு சொல்லி வரக்கூடிய எல்லா கஷ்டத்திலும் பொறுமையாக இருக்கிறாங்களே, இந்த 4 கூட்டத்தார்களை தவிர மற்ற அனைவர்களும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த நஷ்டவாதிகள் கூட்டத்திலே இந்த அல்லாஹ் தஆலா எங்களை வாலிபர்கள் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வருவானா. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ், அறிந்தும் அறியாமலும் தெரிந்து தெரியாமல் செய்த புறா பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், எங்களோட குடும்பத்தார்களுடைய பாவங்களை மன்னிச்சிர, எங்களோட வாலிபர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், சிறந்த தலைவர்கள் உருவாக்கிறியா அல்லாஹ், துஆ செய்யக்கூடிய பிள்ளைகள் உருவாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், பெருமனே உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுக்கு சிறந்த வாழ்க்கையை கொடுத்துருவாயா அல்லாஹ். யா அல்லாஹ், பெருமனே நிறைய பேர் பிரச்சனையோட கஷ்டத்தோட துன்பத்தோடு இருக்கிறாங்க யா அல்லாஹ். யா அல்லாஹ், நிறைய பேர் கவலையை சுமந்து கொண்டிருக்கிறாங்க யா அல்லாஹ், அவர்களுடைய கவலை அடியோடு இல்லாமல் ஆக்கிறியா அல்லாஹ். யா சிறந்த வாழ்க்கை உலகத்தில் இருந்தாயா அல்லாஹ், மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையில யா அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை தந்தருள்வாயா. யா அல்லாஹ், மௌத்தா போறதுக்கு முன்னால புனிதமான கௌபா ஷரீஃப் அந்த கண்ணால பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். கடன் இல்லாத மௌத்தத்தாயா அல்லாஹ், ஷிர்க் இல்லாத மௌத்தத்தாயா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்ப முஹப்பத்தை சம்பாதித்த நிலைமையில் உலகத்துக்கு தெரியணும் யா அல்லாஹ். அவர்களுடைய ஷஃபாஅத்துக்கு தகுதியானவர்களை எங்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை துஆக்களை நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ், துஆக்களை ஏற்றுக்கொள்வா யா அல்லாஹ். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم وبارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله. فيا عباد الله، إني أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنة. فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. وقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر. صدق رسول الله صلى الله عليه وسلم. بارك الله لنا بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولسائر المسلمين والمؤمنين أجمعين واستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه